ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கிறோம், எவ்வளவோ மரணங்களை நம்ம பார்க்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். பிள்ளைகளை பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் நம்மோட கூட இருந்த தேவனுக்கு இவ்வளவுதான் நன்றி செலுத்த முடியுமா? வாயில தந்த கர்த்தரை சோதரிக்கலாம், இவ்வளோ நன்றி செலுத்தணும். தேவன் பாதுகாத்தாரு. பாடுறது மாத்திரம் இல்லை, கர்த்தரை சோதரிக்கலாம். அதில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி வரட்டும். துதி எடுத்தால் சாந்தம் ஓடுவான். புதிய பலத்தினால் கர்த்தர்களை கட்டுவாரா? ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர், வார்த்தை உண்மையிலவர் தேவனே. Thank you Lord Jesus. Hallelujah. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. For thine is the kingdom, power and glory forever and ever. Hallelujah. கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமாக. அந்த நாமம் உயரட்டும் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் இந்த நாளில் எங்கள் நடுவில் நாங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம், சொல்கிறோம். Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். என் தேற்றுகிறவாளனாக இருக்கிறேன், நீ தேற்றுகிற தேவன். Hallelujah. உடைக்கப்பட்ட நேரத்திலும் சோர்ந்து போன நேரத்திலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து தேற்றி ஆற்றி தேற்றி வழி நடத்தி நீர் எங்களை தேடி வந்த தேவன். ஒருபோதும் கைவிடாது. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை தேடி சோபலம் தேற்றவாளனே, என்னை தேடி தேற்றவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீ நெருப்பாய் வருமே, நீ காற்றாய் வருமே, நீ அக்கினியாய் வருமே, நீர் அன்பாக வருமே. அன்பாய் வந்திரே, என்னை அழைத்துக் கொண்டீரே, கரத்தை நீட்டியே, என்னை சேர்த்துக் கொண்டீரே.
Are you all happy? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Turn your Bibles to John chapter 11. யோவான் 11ஆம் அதிகாரம். Verse 39. 39ஆம் வசனம். Jesus said, "Take away the stone." இயேசு கிறிஸ்து சொன்னார், பாறையை அகற்றி போடுங்கள், கல்லை அகற்றி போடுங்கள். Martha, the sister of him who was dead, said to him, "Lord, by this time there is a stench, for he has been dead 4 days." நாருமே அவர் இறந்து 4 நாட்கள் ஆனதே என்று மார்த்தாள் இயேசுவை பார்த்து கூறுகிறார். You see, many of us, we harbor dead things in our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் செத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிறோம். For a long period we harbor dead things in life, and now it starts to stink. வெகு காலம் இந்த செத்த விஷயங்களை நாமே வைத்திருக்கிறபடியால் அந்த பிணம் நாற ஆரம்பிக்கிறது. It could be a weakness that we are ashamed of it. நீங்கள் வெட்கப்படுகிற ஒரு பலவீனமாக இருக்கலாம். It could be a painful past that we just can't seem to get over it. உங்களால மேற்கொள்ள முடியாத ஒரு வலி நிறைந்த ஒரு கடந்த காலமாக இருக்கலாம். It could be an inability. அல்லது உங்களுடைய இயலாமையாக இருக்கலாம். And stinking things are always sealed and closed off from everything else. எப்பொழுதுமே இந்த நாற்றம் அடிக்கிற விஷயங்களை எல்லாம் மூடி மறைத்து யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்திருப்போம். And that's why Martha did not want to roll the stone away. இந்த கல்லை புரட்டி போடுவதிலே மார்த்தாளுக்கு உடன்பாடு இல்லை. God gives a divine command. அங்கே ஒரு தெய்வீக கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். What is that command? அந்த கட்டளை என்ன? Take away the stone. கல்லை புரட்டி போடு. Hallelujah. Hallelujah. He could have commanded, the angels to do that job. இந்த வேலையை செய்யிறதுக்கு தேவதூதர்களை கூட ஒரு கட்டளை கொடுத்திருக்கலாம். He could have commanded to move the stone since he ruled all over the creation. அவர்தான் சிருஷ்டிகர்த்தா, ஆகவே அவர் சொன்னா கல்லு உருண்டு ஓடிடும். He has all authority to give permission to the angels because he has every authority in heavens and the earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னால் தேவதூதர்கள் அதை செய்வார்கள். But Jesus, he did neither. அவர் ரெண்டுத்தையும் செய்யல. அவரும் வார்த்தையை சொல்லவில்லை, தேவதூதர்களையும் அனுப்பவில்லை. Instead, he commanded the people. அவர் மக்களை பார்த்து சொல்றாரு, கல்லை புரட்டி take away the stone. அந்த கல்லை புரட்டி போடு. The lesson here is very simple and profound. இங்க பாடம் மிக மிக ஆழமானது, ஆனால் நேரடியானது. Man is to do the possible and believe that God will do the humanly impossible. மனிதன் செய்ய வேண்டியதை சிறப்பாக மனிதன் செய்ய வேண்டும். மனிதனால் செய்ய முடியாததை அப்பொழுது கர்த்தர் செய்வார். Hallelujah. 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 What is impossible with man? மனுஷனால் எது கூடாதோ all things are possible. அது அவரால் கூடும். But if you believe, நீங்கள் விசுவாசித்தால் impossible things will happen. கூடாதவைகளை அவர் செய்வார். Hallelujah. Hallelujah. There's a divine command that God gives all of us. நம் அனைவருக்கும் ஒரு தெய்வீக கட்டளை கர்த்தர் தருகிறார். But the problem with us is, நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை, we have the stone of unbelief. அந்த அவநம்பிக்கை என்னும் பெரிய கல்லு கடக்க உள்ளது. The message here is, இங்க செய்தி என்னவென்றால், and Martha said, in verse 40, Jesus said to her, "Did I not say to you that if you would believe, you would see the glory of God?" மார்த்தாளே, உனக்கு நான் சொல்லி இருக்கவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். We often hear that seeing is believing. நம்ம சொல்றோம் பார்க்கிறது தான் நம்புறது என்று பல பேர் சொல்லுவார்கள். But in this verse we see Jesus said, "Believe and see the glory of God." ஆண்டவர் சொல்றார், நீ நம்பு, அப்பொழுது காண்பாய். Hallelujah. Hallelujah. You see, there are two things we must do it if we are to see the impossible things to happen. கூடாதவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும். First we must work, முதலாவது நீங்க வேலை செய்யணும், and we must believe. இரண்டாவது நீங்கள் நம்ப வேண்டும். Otherwise we cannot see the glory of the Lord. தேவனுடைய மகிமை இல்லை என்றால் காண முடியாது. Hallelujah. Hallelujah. We cannot see the glory of God by our words alone or by faith alone. விசுவாசத்தை மட்டும் வைத்துக்கொண்டோ அல்லது நம்முடைய சொந்த உழைப்பை மட்டும் வைத்துக்கொண்டோ அற்புதத்தை பார்க்க முடியாது. Faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. First Jesus said, "Take away the stone." இயேசு முதலாவது சொன்னார், கல்லை புரட்டி போடு. That is work. அது வேலை. Second he said, இரண்டாவது அவர் சொன்னார், "Believe and see the glory of the Lord." That is faith. தேவனுடைய மகிமையை காண்பாய். அது விசுவாசம்.
Hallelujah. Hallelujah. Many times we are not believing what God is telling us. நிறைய பேர் கர்த்தர் நமக்கு சொல்லுவதை நாம் நம்புவதே இல்லை. Many times our mind is always thinking negative. எப்ப பார்த்தாலும் நம்முடைய மனது எதிர்மறையாகவே யோசித்துக் கொண்டிருக்கிறது. Will this happen? Will that happen? இது நடக்குமா நடக்காதா? Will I live for these years or will I die very soon? நான் இவ்வளவு வருஷம் வாழ்வேனா இல்ல அதுக்கு முன்னாடியே போயிடுவேனா? Will that thing happen? Will my children get married? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா? Will I get a promotion? எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? Will God expand my ministries? என்னுடைய ஊழியம் பெருகுமா பெருகாதா? There is a stone of unbelief in our lives. அவநம்பிக்கை என்னும் பெரிய கல் நம்முடைய வாழ்க்கையில அடைத்துக் கொண்டிருக்கிறது. That has to be removed. அது அகற்றப்பட வேண்டும். Martha had the spirit of unbelief. மார்த்தாளுக்கு இந்த ஆவி இருந்தது. Though she knew God can do great miracles, ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் என்கிற அறிவு அவளுக்கு இருந்தாலும் she did not believe. அவள் அங்கே நம்பவில்லை. She said, Lord, my brother is lying dead for 4 days. என்னுடைய சகோதரன் இறந்து போய் 4 நாட்கள் ஆகிவிட்டது இயேசுவே என்று சொல்லுங்க. Now if you raise him, he will be stinking. ஐயோ நீங்கள் கல்ல புரட்டா நார ஆரம்பிச்சிருந்த இடம். This Lord of when God gives command, ஆண்டவர் கட்டளை கொடுத்தால் we should believe. நாம் அதை நம்ப வேண்டும். How many have that kind of belief? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை Say, உண்டு? God, take away that unbelief out of my ஆண்டவரே mind. என்னுடைய மனதில் இருக்கிற அந்த அவநம்பிக்கை எடுத்து போடும் ஆண்டவரே. Just because you have this spirit of unbelief, இந்த அவநம்பிக்கை இருக்கிறபடினால் you are not seeing miracles. நீங்கள் அற்புதங்களை பார்க்காமலேயே You're வாழுகிறீர்கள். not seeing what God wants to do with your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை உங்களால் பார்க்க You முடியும். are receiving God's command, தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொள்கிறீர்கள். but you're not believing God's ஆனால் command. கர்த்தருடைய கட்டளையை நீங்கள் When நம்புவதில்லை. there is a stone of unbelief, அங்கே அவநம்பிக்கை என்னும் கல் you இருக்கிறது. keep praying for a miracle, nothing is happening. ஜெபித்து அற்புதம் நடப்பதே இல்லை. Believe விசுவாசியுங்கள். and see the glory of God. தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. You see, that's why many of us are harboring dead things in our lives. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையிலே மரண வாசனை உடையவர்களாக That இருக்கிறார்கள். stone represents the lies of the enemy that block us and lock us away from God and the things of God. ஆண்டவரை விட்டு நம்மை விலக்குகிற விசுவாசம் என்னும் கல் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்படும். Because it is blocking your faith. அது உங்கள் விசுவாசத்தை தடை It பண்ணுகிறது. is blocking what God wants to do with your ஆண்டவர் life. உங்கள் வாழ்க்கையை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய விடாமல் தடுக்கிறது. That only thing that was that having something dead and sinking in our lives is keeping it closed and sealed. நம்முடைய வாழ்க்கையில் எது நம்முடைய வாழ்வை நார பண்ணுகிறதோ, எது நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறதோ அதை நாம் அடைத்து அதற்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறோம். You know, in the Bible there is a person who was demon possessed. ஒரு மனிதன் வேதத்தில் இருக்கிறான். அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தான். Often he threw himself in the fire. அவன் அடிக்கடி தன்னை தீயிலே போட்டுக் கொள்வான். So the father asked the disciples to pray for him. ஆகவே இந்த தகப்பன் சீஷர்களை பார்த்து என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டார். And they prayed for that person, but he did not get delivered. அந்த சீஷர்களும் ஜெபித்தார்கள், அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. But Jesus came and prayed, and the man was set free. இயேசு வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். So the disciples asked Jesus, why could we not pray this prayer and deal with this demon? சீஷர்கள் வந்து கேட்டார்கள், நாங்கள் ஜெபித்த பொழுது இது நடக்கவில்லையே என்று கேட்டார்கள். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Because of your unbelief. உன்னுடைய அவநம்பிக்கையினால், அவிசுவாசத்தினால். Not only that, he said one a very important thing. மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் சொன்னார். This kind comes only through fasting and prayer. இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி ஒன்றினாலும் அது Which thing? எது? Huh? No, unbelief. Unbelief. Hallelujah. Hallelujah. God, you know, there is a spirit of unbelief. அங்கே அவிசுவாசம் என்னும் ஆவி இருக்கிறது. அவிசுவாசம் Most of us think, you know, it's a demon that we should fast and pray. பிசாசுக்காக எல்லாம் உபவாசிக்க தேவை. In the name of Jesus, demons will இயேசுவின் flee. நாமத்தில் பிசாசுலாம் ஓடி ஓடி. In the name of Jesus, captives will set free. இயேசுவின் நாமத்தில் சிறைப்பட்டவைகள் எல்லாம் விடுதலையாகும். There is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. You know, the church thinks, you know, this kind of demon can only come only out of prayer and fasting. சபை நினைக்கிறது இப்படிப்பட்ட பிசாசெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் But போதும். God is telling about the unbelief. அங்க அவர் திட்டுறது அவிசுவாசம். இப்படிப்பட்ட அவிசுவாசம்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் He's saying the போதும். disciples, you know, he's saying pray and fast to deal with the unbelief. உன்னுடைய அவிசுவாசத்தோடு சரி செய்வதற்கு உபவாசி ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். He did not say pray and fast to deal with the demon. பிசாசோடு பிசாசு சமாளிப்பதற்கு இல்ல உபவாச ஜெபம். We think, you know, if we pray and fast so we can perform better and see miracles. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் பண்ணலாம் என்று நாம் நினைக்கிறோம். But the prayer and fasting is important so that we can believe better. விசுவாசமும் ஜெபமும்
உபவாசம் எதுக்கு முக்கியம் என்றால் நாம் கர்த்தரை அதிகமாய் நம்புவதற்கு உதவும். Hallelujah. Hallelujah. Because we are all under the covenant of His blood. ஏனென்றால் நாம் அத்தனை பேரும் இயேசுவினுடைய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Jesus said, take away the stone. இயேசு சொல்கிறார், இந்த கல்லை புரட்டி போடுங்கள். This verse talks about the faith and removing obstacles to allow God's power to perform in our lives. தடைகளை எல்லாம் நீக்கி கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி இந்த வசனம் நமக்கு சொல்லிக் And கொடுக்கிறது. Lazarus' resurrection symbolizes, removing barriers to spiritual renewal. லாசருடைய உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது என்றால் தடைகளை எல்லாம் அகற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மறுரூபமாவதற்கு அடையாளமாக இருக்கிறது. Many times we always, we think negative. பல நேரத்துல எதிர்மறையாகவே யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். This will happen, that will happen. இது நடந்துருமா, அது நடந்துருமா? Before anything could happen, எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி people come into conclusion. அவங்களே முடிவு எடுத்துருவாங்க, முடிவுக்கு வந்துருவாங்க. You know what the Bible says in Proverbs chapter 23 verse 7? 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், For as a man think in his heart, மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் யோசிப்பான், so is he. அவன் யோசிக்கிறபடி அவன் இருப்பான். Paul wanted all our minds to be transformed. நம்முடைய மனம் எல்லாம் புதிதாக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Our mind needs to be renewed. நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். Your thoughts are the mirror of your soul. நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆன்மா எப்படி இருப்பது என்பதற்கு அடையாளமாக ஒரு கண்ணாடியை போல் பிரதிபலிக்கும். How you think shows, how you act and speak. நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய செயலையும் உங்களுடைய நடத்தையும் காண்பிக்கும். And your attitude will display themselves in living colors. உங்களுடைய மனப்பான்மை தான் உங்களுடைய வாழ்வின் வண்ணங்களை நிர்ணயிக்கும். Your thinking can be profitable or futile. உங்களுடைய எண்ணம் அது லாபகரமானதாக இருக்கலாம் அல்லது பரிதாபகரமானதாக இருக்கலாம். You are the master of your thoughts. நீங்கள் தான் உங்கள் சிந்தையினுடைய எஜமானன். Hallelujah. Hallelujah. That's why Proverbs says, for as man think in his heart, so he is. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷனுடைய யோசனையின்படியே அவன் இருக்கிறான். By choice, you can think by choice good or evil. நீங்களே தேர்ந்தெடுக்கலாம், தீமை நினைக்க போகிறேனா நன்மை நினைக்க போகிறேனா. But you can't think both good and evil simultaneously. ஒரே நேரத்தில் நன்மையாகவும் தீமையாகவும் யோசிக்க முடியாது. Can you travel east and west at the same time? ஒரே நேரத்தில் கிழக்கும் மேற்கும் செல்லக்கூடியவன் யார்? No, you cannot. உங்களால் போக முடியாது. Every thought must be brought into subjection into the mind of Christ. எல்லா சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்கு நேராக நாம் சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்த வேண்டும். Turn the Bible to Romans chapter 12 verse 3. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், do not think highly about yourself, உங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நீங்கள் எண்ண வேண்டாம், but think with sober judgment, தெளிவுள்ள சிந்தையோடு கூட எண்ணுங்கள், according to your faith. உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின்படியே எண்ணுங்கள். Many people, they're so famous, they want to become famous, நிறைய பேர் புகழோடு இருப்பார்கள், இன்னும் அதிகமாய் புகழடைய விரும்புவார்கள். but they don't realize that their names are not written in the book of life. ஆனா அவங்களுக்கு விஷயமே தெரியாது, அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இல்லை என்று. Thinking highly about themselves. அவங்களை குறித்து அவர்களே மேன்மையாக எண்ணிக்கொள்வார்கள். So think with the Lord and hide God's word in your heart, கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்திலே காத்துக்கொண்டு தெளிவுள்ள சிந்தையாய் இருங்கள், so that you don't sin against the Lord. அப்படி நாம் தெளிவாக இருக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டோம். So that you don't sin against the Lord in your thought, in your mind, in your deed. உங்களுடைய சிந்தையிலும் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய செயலிலும் அப்பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம். David says in Psalm 119 verse 11, தாவீது சொல்கிறான், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், you always sin in thought before you sin in word or deed. Remember your what you think. நீங்கள் ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பாக, ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக யோசியுங்கள், நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்களோ அப்படித்தான் செய்வீர்கள். So you should keep your thought process open to the voice of God. உங்களுடைய சிந்தனையை கர்த்தருடைய சத்தத்திற்கு திறந்ததாக வைத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. The only thing that's worse than having something dead and stinking in our lives is keeping it closed. நீங்க உங்களுடைய வாழ்க்கை நாறுவதற்கு காரணம் அதை மறைத்து மறைத்து ஒளித்து பூட்டி வைப்பதுதான். And what happens when we do this? நாம் இதை செய்தால் இதுதான் நடக்கும். We are giving the enemy the permission and the room and the reason to keep us locked and dead stinking state. அந்த மரித்து போன சவநிலைமையில் இருக்கிற நாறி போன இந்த பாவங்களை பிசாசு கிரியை செய்வதற்காக பூட்டி அவனுக்கு இடத்தை கொடுக்கிறோம். Today the Lord wants to roll that stone away. ஆனால் இன்றைக்கு அந்த கல்லை எல்லாம் கர்த்தர் புரட்டி போட வேண்டும். Stone of unbelief. அந்த அவிசுவாசம் என்னும் பாறை, stone of doubt, சந்தேகம் என்னும் பாறை,
Lord say anything that is wickedness, any wickedness. பொல்லாப்பு ஏதாவது தவறான பொல்லாப்பு என்னும் These are all blocking your miracles. இவைகள் எல்லாம் உங்கள் அற்புதங்களை தடை செய்கிறது. These are all blocking your faith. இவைகள் எல்லாம் உங்கள் விசுவாசத்தை தடை பண்ணுகிறது. Martha had the spirit of unbelief. நீங்கள் இந்த அவிசுவாசம் என்னும் ஆவியோடு வாழக்கூடாது. Even though God wanted to do a great miracle. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். Lazarus came out. லாசரு வெளியே வந்த பொழுது What did he had in his body? அவனுடைய உடம்புல என்ன இருந்துச்சு? Grave clothes. Sorry. Grave clothes. அவருடைய கிரே கலர் bandage. பேண்டேஜ் தான் இருந்துச்சு. கட்டுகள் இருந்துச்சு. Sometimes we are bandaged like. நம்முடைய வாழ்க்கையில் கட்டுகள் கட்டப்பட்டிருக்கும். He is still alive. He came alive. உயிரோடு இருந்தான், வெளியிலயும் வந்தான். But still he is bandaged. ஆனால் ஃபுல்லா உடம்பு கட்டி இருந்தது. Sometimes we are so bandaged. சில நேரம் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். Our hands are bandaged. நம்முடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கும். That's why we are not able to give for the Lord. கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கவே முடியாது. Not able to lift up our hands and worship God கரங்களை in the உயர்த்தி church. கூட சபையில அவர்களால் ஆராதிக்க முடியாது. Our mouth is bandaged. வாய் கட்டப்பட்டு இருக்கும். We are not able to worship the Lord freely. மனதார அவர்களால் ஆராதிக்க கூட முடியாது. Though we are alive. உயிரோடு தான் We இருப்போம். are like Lazarus. லாசருவை போல இருப்பார்கள். We are alive, right? உயிரோடு தான் இருப்போம் இல்லையா? Not able to worship the Lord. நம்மால் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. Those stones has to be removed. அந்த பாறைகளும் அகற்றப்பட Our legs are bandaged. நம்முடைய கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. Not going around and preaching the gospel and நற்செய்தி sharing the அறிவிப்பதற்கு testimony. நாம் புறப்பட்டு செல்லவே மாட்டோம். The devil has bounded our lives பிசாசுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறார். in many ways to the worldly pleasures. உலகத்தினுடைய சுகபோகங்களில் அமுத்தி வைத்திருக்கிறார். Jesus said, "Loose him." இயேசு சொல்கிறார், கட்டவிழ்த்து விடு. Hallelujah. Hallelujah. Ask God to loose every strongholds in our life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அரணான கோட்டைகளையும் கர்த்தர் தளர்த்தும்படி நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். Ask God to remove that stone of unbelief from your life. அவிசுவாசம் என்னும் அந்த பாறையை உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றும்படி Actually, God கர்த்தர் wants to roll that stone away from you. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விட்டு அந்த கற்பாறையை ஒரு புரட்டி போட The enemy might have said it's all over. பிசாசு சொல்லுவான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. But God is just starting like from the dead things. ஆனால் ஆண்டவர் செத்த இடத்துல இருந்து தான் வேலைய ஆரம்பிப்பார். Hallelujah. Hallelujah. He is a greater God. அவர் பெரிய தேவன். So don't be ashamed to show him what the enemy did for you. பிசாசு உங்களுக்கு செய்த அந்த அலங்கோலமான நிலையை அவருக்கு காண்பிக்க வெட்கப்படாதீர்கள். For the work of the Christ will be greater in your life. ஏனென்றால் அப்பொழுது கிறிஸ்துவினுடைய கிரியை மிகப்பெரியதாக இருக்கும். Don't be confused to the tomb. நீங்க இருக்கிற அந்த கல்லறைக்குள்ளே குழம்பி கிடக்காதீர்கள். Never give any permission or room or reason to ruin your life. உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சாக்கு போக்குகளையும் காரண காரியங்களையும் சொல்லி வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்காதீர்கள். Remember this. இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Every house that is built ஒவ்வொரு கட்டப்படுகிற ஒவ்வொரு வீடும் is built with doors and windows and proper ventilation. கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் வைத்து நல்ல சூரிய வெளிச்சம் காற்று எல்லாம் வருகிறபடி தான் கட்டுவார்கள். But it's up to the people in the house to decide whether to keep it open. ஆனால் அந்த கதவை திறக்க வேண்டுமா அல்லது ஜன்னலை திறக்க வேண்டுமா என்று முடிவு செய்ய போவது அந்த வீட்டில் இருக்கிறவர்கள். Today open up yourself to God. கர்த்தருக்கு நீங்கள் திறந்து கொடுங்கள். Throw open your windows and doors of your life to God. உங்கள் வாழ்வின் கதவுகளையும் ஜன்னல்களையும் கர்த்தருக்கு திறந்து கொடுங்கள். Allow the fresh fragrant wind of the Holy Spirit to come into your life and blow into your life. பரிசுத்த ஆவியினுடைய தென்றல் உங்கள் வாழ்க்கையில் வந்து வீசும்படி அவருக்கு நீங்கள் விட்டுக் கொடுங்கள். Allow the Holy Spirit to come inside you. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். Allow the Holy Spirit to come inside your family, in your உங்கள் home. குடும்பத்திற்குள்ளே உங்கள் வீட்டிற்குள்ளே வருவதற்கு அனுமதியுங்கள். And allow the Holy Spirit to deal with every toxic stuff that is around you. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷத்தன்மையான நச்சு தன்னையுடைய எல்லாவற்றையும் அகற்றுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுங்கள். Once that every stone's been rolled away, எல்லா கற்களும் புரட்டி போடப்பட்ட பின்னால், every stronghold in your life is rolled away, எல்லா அரணான கோட்டைகளும் தளர்த்தப்பட்ட stone பின்னால், of unbelief is gone, அவிசுவாசம் என்னும் கல்லை புரட்டி போட்ட stone பின்னால், of doubt is released, சந்தேகம் என்னும் கல்லை புரட்டி போட்ட பின்னால், then God's command will work. அப்பொழுது கர்த்தருடைய கட்டளை உங்கள் வாழ்க்கையில் There will be healing, அப்பொழுது சுகம் நடக்கும், there will be deliverance, அப்பொழுது விடுதலை and there நடக்கும், will be joy in your home. அப்பொழுது உங்கள் வீட்டில் சந்தோஷம் போகும். Hallelujah. Hallelujah. Don't be like Martha நீங்கள் மார்த்தாளை போல இருக்க வேண்டாம். and ask God, Lord, this won't happen. ஐயோ இதெல்லாம் நடக்காது, என்ன சொல்றீங்க? You're not God. நீ கடவுள் இல்லை. God is God. கடவுள் தான் கடவுள். Jesus Christ is God. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். He is almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள He தேவன். will do. அவர் உனக்கு செய்வார். How come we command God to do things? முடிவு செய்வதற்கும் கர்த்தருக்கு கட்டளை கொடுப்பதற்கும் நீங்கள் யார்? Hallelujah. Hallelujah. Never doubt
சந்தேகப்படாதிருங்கள். Many times I have heard people saying, பல நேரத்துல மக்கள் சொல்லுவார்கள், when they have some deadly sicknesses or ஒரு disease, பயங்கர மோசமான வியாதி வந்துருச்சுனா they talk negatively. ரொம்ப எதிர்மறையா பேசுவாங்க. They'll say you will die in 2 months. இன்னும் 2 மாசம் செத்துருவீங்க. You will die in 3 months. 3 மாசம் செத்துருவாங்க. Every time they talk only negative. எப்ப செத்துருன்னு இதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். Negative thoughts. எதிர்மறையான எண்ணங்கள். Unbelief. அவிசுவாசம். But you should have faith to say I can do all things in Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Hallelujah. Hallelujah. You should have that faith to say one who called me is faithful and he will do the same. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கும் அந்தபடியே செய்வார் என்று சொல்லுகிற விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். How many believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? You will see the நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். Mary was a very good person. மரியாள் நல்ல ஒரு சகோதரி. Sitting at the feet of the Lord. இயேசுவோட கால்ல உட்கார்ந்துட்டா. She had tremendous faith. அவளுக்கு அதிகமான விசுவாசம். Never had any kind of unbelief. அவளுக்கு அவிசுவாசமே இல்ல. She never doubted God's word. ஆண்டவருடைய வார்த்தையையும் கட்டளையும் அவள் சந்தேகமே படவில்லை. The best portion and that could never be taken away from her. பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அவள் வாழ்வை விட்டு அது எடுத்துக்கொள்ளவே படாது. Hallelujah. Hallelujah. Take the best portion. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். God has given the best portion. ஆண்டவர் உங்களுக்கு சரியான பங்கை தந்திருக்கிறார். He has given you best family. நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். Wonderful children. அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறார். Wonderful church. அருமையான திருச்சபையை தந்திருக்கிறார். Wonderful leaders and அருமையான pastors. தலைவர்களையும் ஊழியர்களையும் தந்திருக்கிறார். How much we are blessed. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். How come still we can have this unbelief now? இப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு சந்தேகம்? Our God is a greater God. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். Hallelujah. Hallelujah. And he shouted, Lazarus, come out. லாசருவே வெளியே வா என்று அவர் கூப்பிட்டார். He came out alive. அவன் வெளியே வந்தான். Hallelujah. Hallelujah. Allow the Holy Spirit now to tell it to come out from every unbelief. ஆவியானவர் உங்கள் அவிசுவாசத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். Whatever things that is holding our life should come out. இன்னும் உங்களை பிடித்து வைத்திருக்கிறதை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். Amen. Amen. Every fortified city should be broken down. எல்லா அரணான கோட்டங்களும் பட்டணங்களும் அது இடிக்கப்பட வேண்டும். Every chains and strongholds should be broken in the name of Jesus. எல்லா அரணான கோட்டைகளும் தகர்க்கப்பட வேண்டும். Never always keep talking, no, my husband needs to get saved. என் புருஷன் ரட்சிக்கப்படல இன்னும். My children should get saved. என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படல. They should change. அவர்கள் மாற வேண்டும். If you have belief, நீங்கள் விசுவாசித்தால், if you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், Lord will certainly change them. ஆண்டவர் அவங்க எல்லாரையும் மாத்திடுவார். Our nation will change very நம்முடைய soon. தேசம் சீக்கிரத்தில் மாறும். How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Those who are not saved will be saved very soon. ரட்சிக்கப்படாதவர்கள் சீக்கிரமாய் ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. Hallelujah. Men in our church will be saved very soon. நம்முடைய சபையில் இருக்கிற ஆண்கள் சீக்கிரமாய் But ரட்சிக்கப்படுவார்கள். never give up prayer. நீங்கள் ஜெபிப்பதை விட்டு There are விடாதீர்கள். certain things that God wants to remove from our lives. ஆண்டவர் நம்மை வாழ்வை விட்டு சிலவற்றை அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். Those barriers should leave from our எல்லா life. தடை கற்களும் நம்முடைய வாழ்வை விட்டு அகற்றப்பட Then வேண்டும். you will see a great deliverance and healing. அப்பொழுது நீங்கள் விடுதலையும் சுகத்தையும் காண்பீர்கள். Then there is joy. அப்பொழுது அங்கே சந்தோஷம் உண்டாயிருக்கும். Hallelujah. Hallelujah. God bless His word. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். Ask Pastor Raja to pray. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் மூடி வைத்தால் எங்களுக்கு அது நாற்றத்தை தான் கொடுக்கும். இயேசுவிடத்தில் வந்து என் வாழ்வை திறந்த புத்தகமாக கொடுக்கிறேன். அப்பா, என் அவிசுவாசத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. உமக்கு கட்டளை கொடுக்க நான் யார்? நான் புரட்டி போடாமல், உம்மிடத்தில் காண்பிக்காமல், எந்த மனிதனிடத்திலும் காண்பிக்காமல் நான் ஒழித்து வைத்திருக்கிற பாவங்கள், ஒழித்து வைத்திருக்கிற அசிங்கங்கள், நான் ஒழித்து வைத்திருக்கிற அவநம்பிக்கை, அவிசுவாசம், சந்தேகம், எதிர்மறையான எண்ணம், பெருமையான எண்ணங்கள், கசப்பு, வைராக்கியம், பெருமை, அகந்தை, ஆண்டவரே, இந்த அழுக்கானவைகள், இந்த நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த பாவங்கள், இதை நான் காண்பிக்க வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. இதோ நான் காண்பிக்கிறேன். கர்த்தாவே, மார்த்தாளை கர்த்தர் திருத்தினார், அவளை வெறுக்கவில்லை. கர்த்தர் நம்மையும் திருத்துவார். அவளை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொல்லலையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலும் கேட்கிறார். ஆண்டவரே, அப்பா, நீங்க சொன்னீங்கப்பா, பலமுறை சொன்னீங்க, உங்களை நம்பும்படி சொன்னீங்கப்பா. நான் தான் நம்பல. என் வாழ்வை திறந்து கொடுக்கல ஆண்டவரே. திறந்து கொடுத்தால் ஆண்டவரே அங்கே ஒளி பிறக்கும். திறந்து கொடுத்தால் ஜீவன் உண்டாகும். திறந்து கொடுத்தால் என் சகோதரன் உயிர் பெறுவான். திறந்து கொடுத்தால் என் கணவர் ரட்சிக்கப்படுவார். திறந்து கொடுத்தால் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். திறந்து கொடுத்தால் என் சபை ஆசீர்வதிக்கப்படும். திறந்து கொடுத்தால் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம். எங்கள் வாழ்க்கை மாறும். எங்களால் 1000 மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மூடி வைத்து நாட்டம் எடுக்கும் வாழ்க்கையை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு திறந்த புத்தகமாய் மனதிலே எதையும் வைக்காமல் கர்த்தரிடத்தில் கொட்டி தீர்த்து கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, எங்களுக்கு கற்றுத் தந்த பாடத்திற்காக நன்றி. அதன்படி
அதன்படி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவ கிருபை என்னை தாக்கினதே, அவர்